நிமிஷம் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். 7 நிமிஷத்துல நீங்க சீமான திட்டுவதற்காக மட்டுமே பயன்படுத்த கூடாது. நீங்க அவர் பேசினதை நான் சொல்றேன். இப்போ எதுக்கு அதை பயன்படுத்துறீங்க? அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் டுபாக்கூர், அதாவது கூகுளில் போய் நீங்க டுபாக்கூர் தமிழ்நாடு பொலிட்டிஷியன் போட்டீங்கன்னாவே சீமான் பேர் தான் வரும். அவர் வாயை திறந்த பொய் தான். அதாவது கூகுளில் சர்ச் பண்ணா ஒரு ஆள் டுபாக்கூர்னு வராருன்னா அது சீமான் தான். அந்த அளவுக்கு பொய் பேசுறாரு அப்படின்னு சொல்லி தேவையில்லாம ஏகப்பட்ட வன்மத்தை கொட்டி வச்சிருக்கிறாரு இந்த தாவேக்காக்கு முட்டு கொடுக்கக்கூடிய இந்த பாய். டுபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் தமிழ்நாடுன்னு போடு. யாரு பேரை காட்டுது பாரு. அண்ணன் சீமான்னு காட்டும். இவருக்கு தனிப்பட்ட முறையாவே அண்ணன் சீமானை பிடிக்காது. காரணம், இவரு தாவக கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால காங்கிரஸ்வாதி, காங்கிரஸ்ல தான் குப்பை கொட்டினார். அதனால அண்ணன் சீமானை பிடிக்காது. எந்த இடத்துல இவர் அதை பேசினார் அப்படின்னா, தனியார் ஊடகத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குது. தாவகாவுடைய 100 நாள் ஆட்சி மாற்றமா ஏமாற்றமா அப்படின்னு சிறப்பு விருந்தினர்கள் அழைக்கிறாங்க. இந்த ஆட்சி ஏமாற்றம் அப்படின்னு பேசுறதுக்காக திமுக அதிமுக நம்ம அண்ணன் இடுமாவனம் கார்த்தி வர்றாரு. தாவகாவுடைய 100 நாள் ஆட்சி பொற்கால ஆட்சி, மக்கள் நினைச்ச மாற்றத்தை நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு முட்டு கொடுக்கறதுக்கு தாவகால இருந்து 3 பேர் வராங்க. அதுல 2 பேர் சிறப்பான தரமான தற்குறிங்க. பாய் ஒருத்தர், அப்புறம் நம்ம ஜெகதீஷ் பாண்டி ஒருத்தர். மேடையில பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆட்சி மக்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை கொடுக்கல, ஏமாற்றம்னு. அது குறிப்பா அண்ணன் இடுமாவனம் கார்த்தி இந்த 100 நாள்ல என்னென்ன இந்த தாவேக்கா பண்ணிச்சு, மக்களுக்கு எதிராக பண்ணது, நம்ம காவிரி உரிமை இருந்தது, இதை பத்தி எல்லாம் பேசுறாரு. இதுக்கு பதில் கொடுக்க தாவேக்கா தற்குறி நம்ம பாய் வராப்புல வந்து என்ன சொல்றாருன்னா, கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்விக்கோட அந்த நிகழ்ச்சி முடிகிறவர்களும் பதிலே சொல்ல கிடையாது. அவர் முழுக்க முழுக்க அங்க என்ன வந்து பேசுறாருன்னா, அண்ணன் சீமான் மீது வன்மத்தையும் அவதூறையும் கக்கிட்டு போயிருக்கிறாரு. தாவேக்கா செஞ்ச 100 நாள்ல செஞ்ச மாற்றம் என்னன்னு பேசுங்க. டுபாக்கூர் அந்த வார்த்தைகள்லாம் ஒரு மாண்புமிக்க இந்த மேடையில பேசாதீங்க. அந்த நிகழ்ச்சியோட நடுவரே வந்து நீங்க வந்து கொஞ்சம் மரியாதையா பேசுங்க, மேடை நாகரிகன்னு ஒண்ணுக்குது, ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து டுபாக்கூர்னு சொல்லாமான்ற அளவுக்கு இவர் தடுக்கிறாரு. ஆனா அவர் தடுக்கிறத தாண்டி நீங்க வந்து சர்ச் பண்ணுங்க, கூகுள்ல போய் தமிழ்நாட்டு பொலிட்டிஷியன் டுபாக்கூர்னு போடுங்க, சீமான் தான் வரும், சீமான் தான் வரும்னு கத்திக்கிட்டே இருக்கிறாரு. இதெல்லாம் எதுக்காக? பத்தியா சீமான ஓட விட்டுட்டாரு எங்க கட்சிக்காரர் தாவக்காரன்னு சொல்லி ரீல்ஸ் போடுவோம் ட்விட்டர்ல. இதை வந்து வெட்டி துண்டா எல்லாம் போட்டு நம்ம கட்சிக்காக யார் யார் பேசுறாங்களோ அவங்களெல்லாம் வந்து இதை ஷேர் பண்ணுவானுங்க. இதுல ஒரு எப்படி சொல்றது, சந்தோஷப்பட்டுக்குவானுங்க. ஆனா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. சரி, கூகுள்ல வந்து இந்த பாய் சொன்ன மாரி தமிழ்நாட்டு பொலிட்டிஷியன் டுபாக்கூர்னு போட்டா சீமான் பேர் வருமானா? ஆமா வரும். எப்படி வரும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்துக்கு எதிராக நிலைப்பாட்டில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் அண்ணன் சீமான் மீது மீம்ஸ் போடுறது, அவதூறு பரப்புறது, இவர் சொல்றதெல்லாம் கதை, இதெல்லாம் கதை, சீமான் டுபாக்கூர் வேலை பார்க்குறாரு, இப்படி தொடர்ச்சி இவர் மீது அவதூறை பரப்புறானுங்களா. அந்த அடிப்படையில சீமான் அவர்களை இந்த வார்த்தையை வைத்து விமர்சனம் செய்கிறார்கள் அப்படின்னு தான் வரும். இதை வந்து இவர் வந்து பரப்புறாராம். பார்த்துக்கோங்க, கூகுள்லயே இப்படிதான் வருது அப்படின்னு. ஆனா அது அப்படி இல்லை. அதே கூகுள்ல போய் நீங்க தமிழ்நாட்டு அரசியல்ல யார தற்குறி என்று அழைக்கப்படுகிறார்கள்னு போட்டீங்கன்னா, விஜய ஃபாலோ பண்ற ரசிகர்கள், அடுத்த தலைமுறையினர், அதாவது கண்மூடித்தனமா அவரை நம்பி அவர் பின்னால போறவங்கள இந்த வார்த்தையை சொல்லி விமர்சனம் செய்கிறார்கள் அப்படின்னு தான் வரும். இப்போ வந்து கூகுள்ல நாம விஜய் அவர்கள் வந்து தற்குறின்னு வந்ததுனால அவங்க ஏத்துக்குவாங்களா? ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் தற்குறின்னு வருதுப்பா கூகுள்ல சர்ச் பண்ணா அப்படின்னு அவங்க ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா இதை ஏன் சொல்றோம்? வாங்கின காசுக்கு அண்ணன் சீமானை அசிங்கப்படுத்தணும். இதுக்கப்புறம் ஒண்ணு சொல்றாரு, சீமானவர்கள் வாயை திறந்தா போய் தான், அதுலயும் அரிசி அளவுக்கு தான் வந்து ஒரு தோட்டா இருக்கும், அதில் நான் சுட்டு பயிற்சி எடுத்தேன், அது சுட்டா நெஞ்சுக்குள்ள வந்து உள்ள போய் அது வெடிச்சு பெருசா விரியும் அப்படின்னு எல்லாம் கதை விடுறாரு அப்படின்னு சொல்றாரு. அரிசியை விட சின்ன தோட்டா எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? அப்படியே உள்ள போகுமா, அப்படியே விரிஞ்சிருமா? நீங்க கூகுள்ல போய் அரிசி அளவுல தோட்டா இருக்கிறதா சீமான் சொல்கிறார்னு போட்டா, ஆம் சீமான் சொல்வது போல் இருக்கிறது அப்படின்னு வரும். ஆனா இதை வந்து போய் கூகுள்ல சர்ச் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்கு தேவை அண்ணன் சீமானா முழுக்க முழுக்க அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும். அந்த அளவுக்கு கட்சை தாண்டி காசே வாங்கியிருந்தாலும் ஏன் இவர் வந்து இந்த பாய் வந்து அண்ணன் சீமான் மீது இவ்வளவு வன்மத்தை கொட்டுறாரு அப்படின்னா, அவரு காங்கிரஸ்வாதி இல்ல, உள்ளுக்குள்ள இந்த காங்கிரஸ் ரத்தம் இருக்குது.
அப்பயே 3 வருஷத்துக்கு முன்னாடியே இவர் அண்ணன் சீமான் அவர்கள் இது போல வன்மத்தை தான் கொட்டிட்டு இருந்தாரு. அடுத்தது நம்ம ஜெகதீஷ் பாண்டியன், அந்த ஆள் எதுக்கு இவ்வளவு வன்மம் அப்படின்னு தெரியல. இந்த கட்சியில தானே இருந்த, இந்த கட்சியோட கொள்கை என்னன்னு தெரியும். காசு கொடுத்தா எதை வேணாலும் பேசுவியா? யாரையா நீ, எங்கிருந்தியா வந்த? தாவக்கால காசை வாங்கிக்கிட்டு இந்த சொட்ட மண்டையெல்லாம் விற்க வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து அண்ணன் சீமான் அவர் மீது அவ்வளவு வன்மத்தை கொட்டுற. அவரு சாரு ஜெகதீஷ் பாண்டியன் என்ன சொல்றாருன்னா, ஆனந்தவிடனில் அவர் புகைப்படத்தை காட்டப்பட்ட போது தம்பி வந்தா நான் துணை முதல்வர் பொறுப்பு கொடுத்தேன் என்று சொன்னீர்களே, கொள்கை என்ன என்று தெரியாத போதே அவரை துணை முதல்வர் ஆக்க பார்த்தீர்களே. சீமான் அவர்கள் விகடன் நிகழ்ச்சியில விஜய் புகைப்படத்தை காட்டும் போது அப்போ அவர் கொள்கையே அறிவிக்கல, அப்போ வந்து நான் துணை முதல்வர் தரேன்னு சொல்றாரு, இப்போ வந்து விஜய் விமர்சிக்கிறார் அப்படின்னு நம்ம ஜெகதீஷ் பாண்டியன் சொல்றாரு. இந்த தவுட்டு தற்குறி இவர் சொன்னதிலே பதில் இருக்குது. அன்னைக்கு விகடன் நிகழ்ச்சியில விஜய் புகைப்படத்தை காட்டும் போது இவர் ஏன் சொன்னாரு துணை முதல்வர் தருவுனா, அவர் அப்ப எந்த கொள்கையும் அறிவிக்கல. இவர் தமிழ் தேசியத்துக்காக நிப்பார் பேசுவார்னு அவர் நினைச்சாரு. ஆனா காலை வாரி விட்டாரு. தொடர்ச்சி தமிழினத்துக்கு எத்தனை பேர் துரோகம் பண்ணானுங்களோ அதுல வந்து கடைசி பட்டியல விஜயும் வராது. ஏன்னா நீ பேசும்போதே காங்கிரஸ் கூட போலான்னு சொன்னனால தான் அண்ணன் உன்ன வெளியில போ, நான் தனி மனிதனாவே நின்று என் மண்ணுக்கு நான் போராடிக்கிறேன், நீ போயிட்டு வைப்போன்னு ஒரு கும்பிடு போட்டாரு. ஆனா இப்போ ஜெகதீஷ் பண்ணி நீ என்ன பண்ற? இனத்தை கொன்னது காங்கிரஸ், அதை ஒழிக்காமல் நாங்க ஓய மட்டும் எத்தனை மேடையில ஏறி பேசியிருப்ப. இப்ப என்ன புடுங்கிறது? நீ அங்க போய் நிக்கிற, நீ இப்ப மாத்தி மாத்தி பேசலையா? அதாவது என் இனத்துக்கு துரோகம் பண்ண கூட நீ போய் நின்னுக்குவ, அவனுக்கு கொடுக்குற காசையே வாங்கி தின்னுக்குவ, அவன் கொடுக்குற காசையே வாங்கி சொட்ட மண்டையில முடிய நெட்டுக்குவ. ஆனா நீ ஓகேவா? உங்களை எதிர்த்து இன்னமும் தனியா நிக்கிற எங்க அண்ணன் சீமான் அவர்கள் உனக்கு வந்து மாத்தி பேசுறாரு, துரோகம் பண்றாரா? இவர் யாரையா நீங்களா? யார் நீங்களா? அப்ப ஒட்டு மொத்தமா ஒரு மண்ணின் மைந்தனை எதுக்க காசு கொடுத்தா எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி கீழ்த்தரமா பேசுவீங்க, அப்படித்தானே? இது ஒரு பொழப்பா? இதுல வேற அந்த தலைப்பையே எப்படி நம்ம பேசுறதுன்னு தெரியாம அந்த மேடையில தாவேக்கா 100 நாள் ஆட்சி மாற்றமா ஏமாற்றமா நீ தலைப்பே வச்சிருக்க கூடாதுங்கிற கீழகரவெல்லாம் உன்னை காரி துப்புறான். இந்த தலைப்பே முதலில் தவறு. மாற்றமா மாற்றமா கொஞ்ச நேரம் என்ன பேசுறதுன்னு தெரியாம இல்ல மாற்றமா ஏற்றமா நோக்கணும் அப்படின்ற முழுக்க முழுக்க அண்ணன் சீமான் மீது என்னத்துக்கு உங்களுக்கு அவ்வளவு வன்மம்? நடுவரே எந்திரிச்சு வந்து தயவு செய்து அமைதியா இருங்க, பேசாதீங்க, அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, நீ ஏங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் இவ்வளவு அசிங்கமா பேசுறீங்க, இதுதான் மேடை நாகரிகமானு சொல்லி காரி துப்பிட்டாரு அவரு. அதாவது 2 நிமிஷம் மேல ஆயிடுச்சு, போலீஸ் வந்து பேசுறாங்க, அவங்க 2 பேரும். ஆனா அங்க அதிகமா பொறுமையை காத்தது இடுமவன் கார்த்தி அவர்கள். அண்ணன் சீமான் அவர்கள் பொய்யா பேசுறாரு, இந்த இனத்தை வச்சு திரள் நிதி வசூல் பண்ணி சொகுசா வாழ்றாருங்கிறீங்க. பேசுற ஒவ்வொருத்தனும் என் இனத்துக்கு எதிராக நின்னாம்பத்தியா, என் இனத்தை கொண்டாம்பத்தியா, அவன் கூட நின்னுக்கிட்டு தாண்டா நீங்க எல்லாம் பேசுறீங்க.